செல்ல ஒரு கிலோ இந்த மாதிரி இருக்கு. பின்னாடி வந்து எடுத்தா நல்லா இருக்கும். ஐயா கையை கையில் விடுங்க. ஐயா கையை வாங்க. ஓ பின்னாடி போய் எடுங்க, கொஞ்சம் வைடா விடுங்க. குமரி முதல் காஷ்மீர் வரை விவசாய ஒற்றுமை வாங்கட்டும். மணமக்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தலைவரே பாபு நீங்க மாப்பிள்ள எடுத்தாச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே. பாபு அவர்கள் தலைவர், திரு அஜித் சிங் தலைவர் அவர்களுக்காக தேசிய தலைவர் தெற்கு ஜில்லாவால் அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய சங்க தலைவர் ஐக்கிய விவசாய சங்க கோரிக்கையை வலியுறுத்தி வருகை தந்திருக்கும் வாகன பேரவையில் கலந்து கொண்ட முறையில் துவங்கி இன்று சேலம் உள்ள அன்னம மசாலா, மனம் சுவை தரம். அன்னம மசாலா, சுவைகளின் அரசி. அரசியல் சார்பற்ற அமைப்பு சன்னித்த கிசான் மோர்ச்சா நான் பொலிட்டிக்கல். இந்த அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் தல்லேவால் அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட மார்ச் 19ஆம் தேதி வரையிலும் இந்த யாத்திரையை துவங்கியிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் துவங்கிய யாத்திரை மதுரை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை கடந்து இன்றைக்கு சேலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு மதியத்துக்கு மேல் அவர்கள் கர்நாடக மாநிலத்துக்குள் நுழைய இருக்கிறார். இந்த பயணம் வருகிற மார்ச் 19ஆம் தேதி டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் பேரணியில் நிறைவு பெற இருக்கிறது. இந்த பேரணி துவங்குவதற்கு பின்னர் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் பாராளுமன்றத்தில் அமெரிக்க இந்தியாவிற்கான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து எந்த கையொப்பமும் இடக்கூடாது என்று நீண்ட காலமாக நாம் போராடி வருகிறோம். இந்த நிலையில் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒப்பந்தம் இறுதிப்படுத்தி விட்டதாகவும் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பாராளுமன்றத்தில் ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அமெரிக்காவோடு இந்தியா ஒரு பொருளாதார ஒப்பந்தம் போடுகிற நிலையில் பாராளுமன்றம் நடக்கிற போது பாராளுமன்றத்தில் இது குறித்து விரிவாக விவாதித்திருக்க வேண்டும். விவாதிக்க மறுத்து விட்டார்கள். பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது
தீர்மானத்தை இறுதிப்படுத்தி விட்டதாக பாராளுமன்றத்தை தகவல் அறிவிப்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாகும். பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாகும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறணானதாகும். எனவே பாராளுமன்றம் ஒட்டுமொத்தமாக முடங்கி இருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு அந்த அமெரிக்கா இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் அழிக்க வலிமை கொண்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சந்தைப்படுத்த முடியாது. எனவே இந்தியாவிற்கான தேவையான உணவுப் பொருட்களை அமெரிக்கா போன்ற நாடுகள் வரி இல்லாமல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவில் சந்தைப்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த வர்த்தக ஒப்பந்தம் சரத்து கூறுவதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே உடனடியாக பாராளுமன்றத்தில் அறிக்கையை இறுதிப்படுத்துவதற்கு முன்னதாக அங்கே விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுதான் இந்தியா முழுமையான விவசாயிகள் நலனை முன்னிறுத்திதான் எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டும் என இந்த யாத்திரை குழுவின் மூலம் ஜெகதீஷ் சிங் டல்லேவால் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து மத்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். MS சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுடைய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இலவசமாக விவசாயிகள் பயன்படுத்தி வருகிற மின்சாரத்தை ரத்து செய்கிற அடிப்படை நோக்கம் கொண்டிருக்கிற மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கல் இறக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்க வேண்டும். கல் உணவுப் பொருள் என்று மத்திய அரசு பட்டியலிலே வெளியிட்டிருக்கிறது. கல்மர ஏறு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அட்டை வழங்கியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் கல் இறக்குகிற விவசாயிகள் மீது வழக்கு போட்டு அச்சுறுத்துவதை ஏற்க முடியாது. அதே போல பெரும்பகுதியான மக்கள் மழையை நம்பி வாழ்கிறார்கள், இயற்கையை நம்பி வாழ்கிறார்கள். அந்த மலைவாசி மக்களுக்கு குடியிருக்கிற இடம் கூட சொந்தம் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் பல கிராமங்கள் இருளிலே மின்சாரமின்றி மூழ்கி கிடக்கிறது. பல கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது. பல கிராமங்களுக்கு பேருந்து வசதி கிடையாது. இத்தனைக்கு மேல் அந்த விவசாயிகள் நல்ல முறையில் இயற்கையான சிறுதானியங்கள் வேளாண் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதை சந்தைப்படுத்துவதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலை தொடர்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் மலைவாழ் பகுதி விவசாயிகளையும் அந்த மக்களையும் பாதுகாப்பதற்கு தகுந்த சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு உரிய இருப்பிடத்திற்கான உரிய பட்டாக்கள் வழங்கி அவர்களுக்கு குடியிருப்பை கட்டி கொடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என இந்த யாத்திரையின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.